வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் த எஸ்ஸேயை பற்றி பார்க்கலாம் வாங்க. பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, சிசேரியும் செனிக்காவும் இந்த எஸ்ஸேயோடைய முன்னோர்கள்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ரோமன் ரைட்டர்ஸாக இருந்திருக்காங்க. இவங்க லெட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது இவங்க எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு டாபிக்ஸை பற்றி இவங்க எழுதியிருக்காங்க. அதனால் இவங்களையே எஸ்ஸேஸோட முன்னோடிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளூட்டாகோ நம்ம எஸ்ஸேயோட முன்னோடின்னு சொல்லலாம். ஆனால் பர்சனல் எஸ்ஸேன்றது மாண்டேக்லேருந்து ஆரம்பிச்சுது. அது மாத்திரம் இல்லாமல் மாண்டேக் தான் இந்த மாதிரியான ஒரு எழுத்து வகையை எஸ்ஸே அப்படின்னு குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. ஃப்ரான்சிஸ் பேக்கனும் இங்கிலீஷில் எஸ்ஸேன்றதை ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் அவர் அமைச்சிக்கிட்டாரு. ரொம்ப ஒரு கன்சைஸ், அதாவது தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இல்லாமல் அவர் என்ன சொல்ல வராரோ அதை அப்படியே கான்சன்ட்ரேட்டடாக ஒரு பிஸ்னஸ் லைக்காக ப்ரோஸில் அவர் எழுதினார். அதாவது பொயட்ரியில் எழுதாமல் ப்ரோஸாக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் மாண்டேக் அவருடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப லெஷர்லியாக, ரொம்ப அம்யூஸ்டாக, நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே ரொம்ப படிக்கிறதுக்கு இனிமையாக இருக்கிற மாதிரி அவர் எழுதுவார். ஆப்ரஹாம் கௌலி 1660 அதே மாண்டேக்கோடைய பர்சனல் இன்ஃபார்மல் ஸ்டைலே ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காரு. மற்ற ரைட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் வில்லியம் டெம்பிளும் ஜான் ட்ரைடனும். டெம்பிள் அண்ட் ட்ரைடன் தான் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் எஸ்ஸேயே தழை தூங்கிறதுக்கு வழிவகுத்தவங்க. இவங்களுடைய தாக்கத்தில் தான் ஜோசப் அடிசனும் ரிச்சர்ட் ஸ்டீலும் எழுத ஆரம்பித்தாங்க. அடிசன் அண்ட் ரிச்சர்டு ஸ்டீல் இவங்க கையால் எஸ்ஸேயிலே ஒரு புது வகையான பீரியாடிக்கல் எஸ்ஸேன்ற ஒரு ஜான் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எஸ்ஸேஸ் எழுதியிருக்காங்க. எஸ்ஸேவோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா சார்ல்ஸ் லாம்ப், வில்லியம் ஹாஸ்லைட், தாமஸ் டி குவென்சி, சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ், லார்ட் மெக்கேலே, லே ஹண்ட், தாமஸ் கார்லே, ஜான் ரஸ்கின், மேத்யூ ஆர்னல்ட், வால்டர் பேட்டர், ஆர்எல் ஸ்டீவன்சன், ஜி.கே. செஸ்டர்டன், ஹில்லரி பெல்லாக், ஈவி லூக்கஸ், ராபர்ட் லிண்ட், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்ஏஎஸ்ன்றது ஒரு நல்ல வளர்ந்து ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஜான். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.